ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க அதுக்குள்ள போலாம். அத்தியாயம் 26. அந்த ஒரு நாள். சுமித்ரா ஹரிஹரனை சந்தித்து பழகிய அந்த ஒரு நாளில் அவளுடைய குடும்பம் நிலை குலைந்து போயிருந்தது. விடியாதா என்று அவர்கள் ஏங்கிய அந்த இரவு பொழுது ஒரு வழியாய் விடியும் போது அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு வெளிநாட்டு கார் ஒன்று வந்து நின்றது. வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வாசலுக்கு ஓடி வந்தனர். சுமித்ரா காரை விட்டு இறங்கியதும் வீராசாமி, ஆத்தா, என் குலதெய்வமே, வந்துட்டியா ஆத்தா என்று உணர்ச்சி பிளம்பாய் கைகளை விரித்தார். அப்பா என்று அவர் கைகளுக்குள் புகுந்து கொண்டாள் சுமித்ரா. நான் பெத்த கண்ணே, காலு வலிக்க ஓடுனியா தாயி? பெத்த உசுரோடு இருக்கிறப்போ இருட்டு காட்டுல பறந்து போய் ஒளிஞ்சியா? இதுக்காகவா உன்னை பாடுபட்டு வளர்த்தேன்? அதுதான் வந்துட்டேனேப்பா, இன்னும் கண் கலங்குனா எப்படி? அதற்குள் கனகவள்ளி கதறினாள். சுமித்ரா, நான் பெத்த மகளே, உன்னை கண்ணில் திரும்பவும் காண மாட்டாமான்னு தவிச்சு போயிட்டேன் தாயி. அம்மா கிட்ட வா மகளே. ஆத்தி, என் பொண்ணு முகம் கந்தி வந்திருக்கே, என்ன பயந்துச்சோ, என்ன பதறுச்சோ? சுமித்ரா தாயின் தோளில் முகம் புதைத்து கொண்டாள். இல்லைம்மா, அழுகாத, நான் தான் பத்திரமா திரும்பி வந்துட்டேனல்ல, எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. ஆள் மாற்றியால் சுமித்ராவை சூழ்ந்து கொள்வதையும் அவள் மேல் பாசத்தை பொழிவதையும் பார்த்து கொண்டே காரில் அசையாமல் உட்கார்ந்திருந்தான் ஹரிஹரன். இது வேறு உலகம். இவர்கள் வேறு வகையான குணங்களை கொண்ட மனிதர்கள். இப்படிப்பட்ட பாச பிணைப்பிலிருந்து விடுபட சுமித்ராவால் எப்படி முடியும்? இந்த அளவுக்கு நேசிப்பவர்களின் நெஞ்சத்தை உடைக்க சொன்னால் அவள் எப்படி செய்வாள்? இவர்களின் அன்புக்கு இவளால் அடிமையாகாமல் இருக்க முடியாதே. வாசல்லையே நிற்க வச்சு பேசினா எப்படி? வீட்டுக்குள்ள கூட்டு போங்க மாமா. மாநிறமாய் உயரமாய் வாட்ட சாட்டமாய் தோற்றத்துடன் இருந்த அவன்தான் பரமனாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஹரிஹரன். ரியலி ஹி இஸ் ஹேண்ட்ஸம். சுமித்ராவுக்கு பொருத்தமானவன் தான். ஹரிஹரன் பெருமூச்சுடன் காரை கிளப்ப போனான். வீட்டு வாசல் படியில் கால் வைத்த சுமித்ரா கார் சத்தம் கேட்டு பதறி திரும்பினாள். பரமன் கண்களில் கேள்வியோடு அவளை பார்த்தான். என்னவென்று சொல்வது? வாய்க்கு வந்ததை சொன்னாள் சுமித்ரா. மாமா, அவர் என் ஃப்ரெண்டோட அண்ணன். என்னை காப்பாற்றினது இவர் தான். இவர் இல்லைன்னா இந்நேரம்... பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்து சொன்னாள் சுமித்ரா. ஐயோ, சொல்லாதடி மகளே. டே வெள்ளசாமி, அந்த தம்பி யாருன்னு பார்த்து உள்ளே கூட்டிட்டு வாடா. நீ வாடி ராசாத்தி. சுமித்ரா அவன் வருகிறானா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே படியேறினாள். அவளது தவிப்பை கண்டபின் அவனால் எப்படி காரை கிளப்ப முடியும்? எஞ்சினை அணைத்துவிட்டு தலையை குலுக்கிக் கொண்டவனை, வாங்க சார், வாங்க என்று கார் கதவை திறந்துவிட்டு வரவேற்றான் வெள்ளைசாமி. யார் இவன் என்று யோசித்தவாறு வண்டியை விட்டு இறங்கிய ஹரிஹரன், ஹலோ மிஸ்டர் பரமன் என்று கை நீட்டினான். சிவந்த நிறத்துடன் அதிநாகரிக உடை அணிந்த மேல்தட்டு வாலிபன் ஒருவன் தன்னிடம் கை குலுக்க விரும்பியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போன பரமன் பதிலுக்கு தன் கரத்தை நீட்டி பற்றி குலுக்கினான். என்ன, உங்களுக்கு தெரியுமா? சுமித்ரா வாய் திறந்தாலே பரம மாமாவோட பெருமையை தான் பேசுவா. உண்மையாவா? பரமனின் முகம் மலர்ந்து விட்டது. ஏன், உங்களுக்கு இது இப்போதான் தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை. என்னதான் மாமாமாக கட்டிக்க போகிற முறை பொண்ணுனாலும் வயசுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட கிராமத்தில் அதிகமாக பேச மாட்டோம். அதுதான் சுமித்ரா என்ன பேசும், எப்படி பேசும்னு எனக்கு தெரியாது. ஹரிஹரனின் மனக்கண்ணில் பேசுகிற சுமித்ரா தோன்றினாள். ஆரம்பிச்சாச்சா? உங்களுக்கு அர்த்த சொல்லியே வாய் வலிக்குது. இனிமேல் வாட் இஸ் த மீனிங்னு கேட்டீங்க, இப்படியே தனியாக ஓடி போயிடுவேன். வாயை மூடுங்க. ஸோ நீங்கள் தான் அவளை திருமணம் செஞ்சுக்க போகிற முறமாமன், ஐ எம் ரைட்? கரெக்டு. பரமனுக்கு ஹரிஹரனை மிகவும் பிடித்திருந்தது. உலக நடப்பு தெரிந்தவன், உள்ளூர் பணக்காரன். ஹரிஹரனின் காரின் விலை அவனுக்கு தெரிந்திருந்தது. அதன் மூலம் ஹரிஹரனின் பின்புலம் எவ்வளவு பெரியது என்று அவனால் அளவிட முடிந்தது. இவ்வளவு பெரிய மனிதன், ஆணழகன், அவனிடம் சரிசமமாய் நின்று பேசுகிறான். அவனுடைய முறை பெண்ணை மணக்கப் போவதை பற்றி அதிநிச்சயமாய் கூறுகிறான். உள்ளே போல வாங்க சார். அவர்கள் உள்ளே போனபோது அந்த வீட்டின் அமைப்பை வியந்து கொண்டே உள்ளே சென்றான் ஹரிஹரன். வீட்டின் உள்ளே இருந்த முற்றத்தில் அந்த ஊர் மக்களே குழுமியிருந்தார்கள்.
ஹரிஹரனை நடுமையத்தில் நாற்காலி போட்டு அமர வைத்தார்கள். அமர்ந்தவனின் விழிகளில் யாரிடமோ எதையோ பேசிக்கொண்டிருந்த சுமித்ரா தென்பட்டாள். அதே நேரம் சுமித்ராவும் அவனை பார்த்தாள். பேச்சிழந்து போனாள். அப்புறம் என்னாச்சு? கேட்டுக்கொண்டிருந்தவள் ஆவலாய் வினவினாள். எது? பேசிக்கொண்டிருந்தது மறந்து போனவளாய் சுமித்ரா திரு திருவென விழித்தாள். என்னம்மா, இப்போ பேசிட்டு இருந்தது எப்படி மறந்து போகும்? என்னடி கூத்து இது? அவள் முகவாயில் கை வைத்தாள். எல்லாம் உன்னாலதான். சுமித்ராவின் விழிகள் ஹரிஹரனை குற்றம் சாட்டின. அவன் மௌனமாய் நாட்காலியின் கைப்பிடி மேல் முழங்கையை ஊன்றி உள்ளங்கையில் முகம் பதித்து அவளை பார்த்தான். இல்லத்த, ஒரு நாளுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. எதை சொல்லுவேன், எதை விடுவேன்? சுமித்ரா சமாளித்தாள். அத சொல்லு, நீயா இருக்க போய் சமாளிச்ச. வேற ஒருத்தியா இருந்தா அவங்கிட்ட எம்புட்டு இருப்பாளே என்று அந்த அத்தை பரமனை பார்த்து, ஏண்டவர்மா, அந்த கட்டையில் போகிற கருவாயினோ வளர்க்க மாட்டேனோ உங்கள்கிட்ட தானே மாட்டிருக்காங்க என்று கேட்டாள். ஆமா சின்னம்மா, ரைஸ் மில்லை கட்டி போட்டிருக்கேன். யார? ஹரிஹரன் ஆச்சரியமாய் வினவினான். நம்ம சுமித்ரா கிட்ட வம்பு பண்ணுன 2 தனியனங்களை தான். நம்ம சுமித்ரா? அவ உனக்கா இல்லை எனக்கா? ஹரிஹரனின் பார்வை சுமித்ராவின் மேல் மீண்டும் பணிந்தது. வாய் மட்டும் தன்னிச்சையாய் பரமனிடம் பேசிக்கொண்டிருந்தது. ஏன், போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமே. என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? இது பொம்பளை புள்ள விவகாரம், அடக்கி வாசிக்கணும். ஓ, ஐ சி. அவங்கள என்ன பண்ண போறீங்க? ஊர் பஞ்சாயத்தில் நிறுத்துவோம். ஊர் பஞ்சாயத்? ஊர் பஞ்சாயத்? வாட் இஸ் திஸ்? சுமித்ரா தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவள் விழிகள் கேட்டன. ஆரம்பிச்சிட்டியா? பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துனா உங்களுக்கு எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. சுமித்ரா, நீயே சாருக்கு விளக்கம் சொல்லுமா? அவள் சலிப்பாய் முகத்தை வைத்துக்கொண்டு ஹரிஹரனை பார்த்து, எனக்கு ஏற்கனவே நிறைய விளக்க சொல்லி வாய் வலிச்சு கிடக்கு, இனியும் விளக்க சொல்ல முடியாது என்றாள். ஒய்? சார், நானே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கேன். உங்கள் பாஷையில் விளக்க சொல்ல என்னால் முடியாது. ஹரிஹரன் பரமனை பார்க்க அவன் சிபாரிசுக்கு வந்தான். தெரியாம தானே கேட்குறாரு, சொல்லுமா. நீங்கள் சொல்ல வேண்டியதானே மாமா. பாரு, உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அந்த நன்றியை நீ மறக்கலாமா? இப்படி செலுச்சுக்கிறியே, என்ன புல நீ? விடுங்க மிஸ்டர் பரமன், உங்கள் மாமாவோட டாக்டருக்கு மறக்கிறதெல்லாம் அல்வா சாப்பிட்றது போல ரொம்ப பிடிக்கும். சுமித்ராவின் பார்வையில் அடிப்பட்ட வழி தெரிந்தது. பரமனை பார்த்து கேட்டாள், இப்போ எதுக்கு விளக்க சொல்லணுமா? பஞ்சாயத்து தான் என்னன்னு கேட்குறாரு. சிம்பிள், இட் மீன்ஸ் வில்லேஜ் கோர்ட். வில்லேஜ் கோர்ட், நைஸ். ஜட்ஜெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? அது பரம்பரையாக வர பதவி. லாயர்ஸ்? நோ லாயர்ஸ். அவங்க நியாயத்தை அவங்களே சொல்லிக்கணும். 2 பக்க நியாயத்தையும் கேட்பாங்க. ஃபென்டாஸ்டிக். யாரும் ஆஜராகலைன்னா வாரண்ட் போடுவீங்களா? அதெல்லாம் இங்கே கிடையாது. ஊர் கூட்டும் பஞ்சாயத்தில் ஆஜராகணும்னு சொல்லிட்டா கட்டாயம் வந்து பஞ்சாயத்தில் நிற்கணும். அதுக்கு மறுப்பே கிடையாது. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எத்தனை வருஷம் கழித்து கொடுப்பாங்க? வருஷமா? எத்தனை நிமிஷம்னு கேளுங்க, அன்னைக்கு விவகாரம் அன்னைக்கே முடிஞ்சிடும். சப்போஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ஒருத்தர் ஏற்றுக்கலைன்னா, ஏற்றுக்க மறுத்தா என்ன செய்வீங்க? இது கிராமம் சார். எங்கள் பஞ்சாயத்தோட தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். மாட்டேன்னு சொன்னால் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுனா எப்படி? ஊருக்குள்ளே மளிகை ஜாமான் கொடுக்க மாட்டாங்க, பொது குழாயில் தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க, யாருமே அவங்களோட பேச மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. கொடுமை. கொடுமை தான். ஆனால் அப்படிப்பட்ட தீர்ப்பை பெறவன் எப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சுருப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வழியாக புரிஞ்சிட்டிங்களா? அப்பாடி மாமா, சொல்லி முடிச்சிட்டேன். ஆமாம், உங்கள் உட்பி ரொம்ப பெரிய வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. பாவம், அவளுக்கு கலப்பாக இருக்கு போல. உட்பி? எஸ், நீ தானே பரமனோட உட்பி. உட்பின்னா என்னங்க சார்? பரமன் விளக்கம் கேட்டான். வருங்கால மனைவி. ஹரிஹரன் சுமித்ராவை பார்த்து கொண்டே பதில் கூறினான். சுமித்ரா முகம் திருப்பிக் கொண்டாள். இந்த வார்த்தையை நேற்றைக்கு முன்தினம் யாராவது சொல்லியிருந்தால் அவள் கண்டு கொண்டிருக்க மாட்டாள். பிறந்ததில் இருந்தே எல்லோரும் அவளை பரமனுடன் முடிச்சு போட்டுதான் பேசுவார்கள். பற்றாக்குறைக்கு
சுமித்ராவை பெண் கேட்டு யாராவது வீட்டு படியேறி வந்துவிட்டால் பரமன் வந்து சாமி ஆடிவிட்டு போய்விடுவான். அப்போதும் அதை பற்றி சுமித்ரா கவலை கொண்டது இல்லை. திருமணம் என்ற பந்தத்தை அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. தனக்கு வரும் கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற கற்பனை எதுவும் அவளிடம் இருந்தது இல்லை. தாய் தகப்பனுக்கு செல்லப்பெண், அம்மா அப்பாவிற்கு முக்கியமாய் அப்பாவிற்கு நல்லது கெட்டது தெரியும். அவர்கள் பார்த்து யாரை மாப்பிள்ளை என்று கை காட்டியிருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு களத்தை நீட்டியிருப்பாள். ஆனால் நேற்று எல்லாமே ஒரு நொடியில் தலைகீழாய் மாறிவிட்டதே. விடிய விடிய பயத்துடன் பயணம் செய்துவிட்டு விடிந்ததும் அதே பயத்துடன் கார் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள். நீதான் ஹரிஹரனின் உட்பியா என்று கேட்டு அந்த குடும்பமே அன்புடன் அவளை அரவணைத்து கொண்டதே. அப்போது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீ யார்? என் காரில் திருட்டுத்தனமாய் எப்போது ஏறினாய்? எப்படி என்னுடன் வந்தாய் என்று கேட்டிருந்தால் அந்த மரியாதையையும் பாசமும் அவளுக்கு கிடைத்திருக்குமா? அவளை அவர்களது வீட்டுக்குள் அவர்கள் அனுமதித்திருப்பார்களா? அண்ணி அண்ணி என்று பாசத்தை பொழிந்தாளே வாசவி, அவள் அந்த உறவு முறையை சொல்லி அவளை அழைத்திருப்பாளா? சுமித்ரா சிறு பெண். அவள்தான் தன் அண்ணன் மனைவிகளை மதனி என்று அழைப்பாள். அவளை அண்ணி என்று ஒரு பெண் அழைக்கும் போது அவளுக்கு கிடைத்த ஆனந்தத்தை அளவிட முடியுமா? எதையும் பேசாமல், ஓர் வார்த்தை அவளிடம் கேள்வி கேட்காமல், பார்வையிலேயே அவளது நிலையை உணர்ந்து பயப்படாதே என்று அபயம் கொடுத்தானே, அவனல்லவா உண்மையிலேயே அந்த ஹரிஹரன். அவள் கூறிய எந்த வார்த்தையையும் சந்தேகிக்காமல் ஏற்றுக்கொண்டானே, அந்த நம்பிக்கைதான திருமண பந்தத்திற்கு முக்கிய அஸ்திவாரம். அவளிடம் தனிமையில் பேசிய முதல் வாக்கியமே, எப்படி நீ என் காதலியாக வந்தாய் என்பதுதானே. மறந்தும் எப்படி என் காரில் வந்தாய் என்று ஆரம்பிக்கவில்லையே. அந்த ஒரு நாளில் ஹரிஹரனின் காதலியாக, வருங்கால மனைவியாக வாழ்ந்துவிட்டு மற்றொருவனின் வருங்கால மனைவி என்று சொல்லை அவளால் எப்படி காது கொடுத்து கேட்க முடியும்? சுமித்ரா தன் நிலையை தானே வெறுத்தாள்.